உன் கூட தானே போட்டிங் போறேன்னு வந்தாவ. ஏன் கூடயா? இல்லையே, அன்னைக்கு கீதாக்கா கூட போட்டிங் போறான். கீதா கூடயா? பாரு சின்ன பொண்ணு, கம்மல் கடைக்கு போனதுக்கே என்ன அடி அடிச்சேன் தெரியுமா? திருந்தியானா? உமாக்க செல்வானே அண்ணா பரம் பாருங்க. சாவன் சீரழிவு. இவன் நம்மளை கேவலப்படுத்தாம விடமாட்டான். ஏய் ஏய் ஜாலியா இருக்கல செல்வா? ஆமா கீதா. செல்வா, உனக்கு இதை பார்க்கும்போது என்ன ஞாபகம் வருது? நம்ம 12th படிக்கும்போது கொடைக்கானல் போனோமே, அதான் ஞாபகம் வருது. எம்மா, அதெல்லாம் மறக்க முடியுமா? சாந்தியக்க, நாங்க 12th படிக்கும்போது இப்படிதான் எல்லாரும் போட்டிங் போன விட்டுடுங்க. அப்ப எங்க போட்டோம், செல்வா போட்டோம் இப்படிதான் கிட்ட கிட்ட போச்சு விட்டுடுங்க. நான் இங்க இருந்து அந்த போட்டுக்கு பேர்லான்னு சொல்லிட்டு குதிச்சனா தண்ணி கொழுந்துட்டேன். செல்வா, இப்பமா அதே மாதிரி வரட்டா? வேண்டாம் கீதா, உளுந்துருவா. வாரி செல்வா, மிந்தி நான் சின்ன பிள்ளை, நீச்சலும் தெரியாதா, பயந்துட்டேன். இப்ப எனக்கு நீச்சலும் தெரியும், விவரமும் தெரியும், தப்பிச்சிடலாம். கை கொடு. கீதா பாத்து. உமா அங்க பாரு. ஏய், எக்க பிடிச்சுக்கிடுங்க. ஏய், பாக்கானானி போறான். கீதா பாத்து. செல்வா உட்றாத செல்வா, அதான் உனக்கு நீச்சல் தெரியுமே. செல்வா, சின்ன பொண்ணு, ஒரு கல்லு கடந்தா எடுத்து தாயா. இன்னைக்கு அவன் மண்டைய பொளந்துறியே. சவுண்டா கூடு உமா கேக்கும். நீ சும்மா ஓய்னா யாரையோ கூடியா நினைச்சுக்கிடுவ. பேர சொல்லி கூடு. சின்ன பொண்ணு, நான் அதைய பேர சொல்லி கூப்பிட மாட்டேன். அப்படியா? பேர சொல்லி கூட முடியா? ஏன்? சின்ன பொண்ணு, கணவரோட பேர சொல்லி கூட்டா தப்பு. அப்படியா? கணவரோட பேர சொன்னா தப்பு. ஆனா கல்லெடுத்து எரியலாம், அவன் இவனி கூடலாம், தூக்கி போட்டு சமண்டவும் செய்யலாம். அப்படிதானே? சின்ன பொண்ணு, அப்ப பேர சொல்லி கூடலாம். படம் கட்டாம கூடு இழுவ. ஏ செல்வா. செல்வா, நீ உமா கூட்டியா பாரு.